என்னென்னமோ செலவு பண்ணுறது. நம்ம வீட்டில் இருக்க வண்டி வாகனத்துக்கு ஒரு சின்ன ரிப்பேர் ஆனால் அது செலவு பண்ணாமல் வச்சுருக்கிறது, அதுக்கும் ஹெல்த்துக்கும் இருக்கிற சம்மந்தம் சொல்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு சிலர், நான் பேர் சொல்லலை, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதேதோ ஒரு காலேஜ் ஃபீஸ் எல்லாம் வேகமாக கட்டி விட்டுறது, ரொம்பவுமே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நிலத்தை புதுசாக வாங்கிறது, கோல்டு வாங்கி சேர்த்து வைக்கிறதுல எல்லாம் இருக்கிற பணம் அவங்களோட காரில் இல்லை டூ வீலரில் இருக்கிற ஒரு பார்ட் போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் உள்ளுக்குள்ள டயரோட வீக்னஸ், அண்டு எக்ஸாம்பிள் வண்டிக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், அதெல்லாம் சரி பண்ணுறதில்ல. அது அப்புறம் பார்த்துக்கலாம். காரில் அந்த கொஞ்சோண்டு இருக்கா, லைட்டு சரியாக டிம்மாக எரியுதா, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறது உண்மை தெரியுங்களா? இந்த மாதிரி இருந்தவங்களுக்கு தான் நிறைய பேர்த்துக்கு வண்டி சரியில்லாமல் ஆக்சிடெண்ட் ஆகுது. ஆக்சிடெண்ட் எவ்வளோ பெரிய செலவு தெரியுமா? உயிர் போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. நிறைய ஃப்ராக்சர்ஸ் வரவும், நரம்பு அழுத்தியோ நரம்பு கட்டியோ கை கால் நிரந்தரமாக வராமல் போகவும், ஏதாச்சும் ஒரு உடலோட உறுப்பே டோட்டலாக டேர் ஆகி டோட்டலாக அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதாவோ இல்லை அது பெர்மனன்ட் டேமேஜ் ஆகவோ. உங்களுக்கே தெரியும், நோயிலேயே ஒரு ஒர்ஸ்ட்டு நோயின்னு சொல்லலாம் இந்த ஆக்சிடெண்ட் தான். சடனாக யாருமே உங்களை ஆள் வச்சு அடித்தா கூட இப்படி தான் அடிக்க முடியுமே தவிர, பட்டார்னு ஒரு லாரி நம்ம மேலே அடிக்கிற மாதிரி ஒரு அடியை யாராச்சும் அடிக்க முடியுமா? அவ்வளவு மோசமாக இருக்கிறதுக்கு நம்மளோட கவனக்குறைவும் காரணமாக இருக்குது, மன அழுத்தம் கூட காரணமாக இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸில் வண்டி ஓட்டினா எப்படி நல்லா ஓட்டுவோம்? ஏதோ ஒரு கோபத்தில் ஓட்டினா எப்படி ஓட்டுவோம்? வேகமாக தான் ஓட்டுவோம். வேகமாக ஓட்டுறப்போ ஆக்சிடெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தவிர மனசில் என்னத்தையும் நினச்சிட்டு ஓட்டுவோம். அதை சேஞ்ச் பண்ணோம். அதை தவிர சிக்கனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வண்டியில் எல்லாமே சிக்கனம் பண்ணுவீங்க. வண்டியில், உடம்புல, நீங்கள் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் சாப்பிட்றதுல, இல்லை மன மகிழ்ச்சிக்கு, இதில் தான் நீங்கள் ஓவர் சிக்கனம். இதே வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அவ்வளோ சிக்கனமே கிடையாது. வண்டின்னு இருந்தால் கண்டிப்பாக அதை பாதுகாப்பாக, டூ வீலராக இருக்கட்டும், ஃபோர் வீலராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்காக பஸ் ஓட்டுறவங்களா இருக்கட்டும், ட்ரெயின் ஓட்டுறவங்களா இருக்கட்டும், ஃப்ளைட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த ரொம்ப கரெக்டாக வச்சுருக்கணும். ஃப்ளைட்லாம் ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன, அதில் இருக்கிற ஒருத்தர் கூட தப்பிக்க மாட்டாங்க. சரியா? அப்படிங்கிறப்போ இந்த வண்டிக்கான செலவை ப்ரைவேட்டாக வச்சுருக்கிறது டூ வீலர், ஃபோர் வீலர், கார் அண்ட் பஸ், இந்த மாதிரி தான். அதனால் அதை பற்றி தான் நான் மெயினாக சொல்ல வரேன். வண்டிக்கான செலவை கணக்கு பார்க்காதீங்க. வண்டிக்கு கண்டிப்பாக செலவு பண்ணி கொஞ்சம் பிரேக் பிடிக்கலினாலும் சரி பண்ணிக்கோங்க. டயர் மோசமாக இருந்தால் என்ன நடக்கும்? வேகமாக காரில் போயிட்டுருக்கீங்க, டயர் வெடிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? டயர் வெடிச்சிட்டா போய் ஒரு லாரி மேலே இல்லை ஒரு கொரிடர் நடுவில் இருக்கிற ராட் மேலே இடிக்க வாய்ப்பு இருக்குல்லங்க. அது தவிர இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ உங்கள் குடும்பமே உங்களை நம்பி தான் வருது. அதனால் வண்டி வாகனத்தை பத்திரமா வச்சுக்கிறது ஹெல்த்துக்கான ஒரு ஒன் ஆஃப் த மெயின் அடித்தளமாக இருக்குது. ஹெல்த்து எங்கெங்கெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும், இல்லை உயிர் காப்பாற்றிக்கிறது, இல்லை உடல் உறுப்புகளை கரெக்டாக வச்சுக்கிறது, இல்லை நம்மளுக்கு தொந்தரவு வராமல் பார்த்துக்கிறதுக்கெல்லாம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நாளைக்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஃப்ராக்சர் ஆகிட்டா டோட்டலாக அதுலேருந்து க்யூர் ஆயிடுவீங்க. ஆனாலும் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்னு செலவாயிருமில்ல உங்களுக்கு. அதே அந்த டூ வீலரில் அந்த டயர் மாற்றுறதுக்கு உங்களுக்கு சும்மா 1000 2000 3000 தான் செலவாயிருக்கும். அதை செய்யாம விட்டு தான் அது ஆகுது. அதே தான் காரு, ஒரு 4 டயரும் மாற்றுறதுக்கு 20,000 30,000 ஆகும்னா அதை மாற்றாம விட்டு நாளைக்கு 4 லட்சம் 40 லட்சம் செலவு பண்ணுறதோ, இல்லை நம்ம உடல் உறுப்புகளை இழந்து நிற்கிறதோ சரி கிடையாது. சிக்கனமே டோட்டலாகவே வேணாங்கிறேன். இல்லை சிக்கனம் படுத்துறதா முடிவு பண்ணிங்கன்னா அது இந்த வண்டி வாகனத்தில் ஹெல்த்தில் பண்ணாதீங்க. ஹெல்த்தில் நீங்கள் சிக்கனம் படுத்துறதா நினைக்கிறது எல்லாமே அதை விட அதிக செலவில் தான் முடியுது. அது அறியாமையில் தான் அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க. இன்னசென்ட்டாக தான் இருக்கிறீங்க. ரொம்ப நான் தெளிவுன்னு சொல்லிக்கிறவங்களோட கூர்ந்து கவனிச்சா அவங்க தான் அறியாமையில் இருக்காங்க. நல்லா ஒரு தெளிவாக இருக்கிறவங்க, ரொம்ப விவரமாக இருக்கிறவங்க, ஈவன் செல்ஃபிஷாக இருக்கிறவங்க, சுயநலமாக இருக்கிறவங்க, கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்க வண்டி வாகனத்தை நல்லா வச்சுருப்பாங்க, தேவையான செலவுகளை பண்ணிக்குவாங்க, உணவுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவாங்க, குடும்பத்துக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் செலவு பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் சிக்கனத்துக்கான வழி. நோய் ஏகப்பட்ட செலவு ஆகிறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்பாங்க. ஏன் அன்பாக இருப்பாங்க? அன்பாக இல்லைனாலே உடனே உள்ள நோய் பில்டப் ஆகுது. நம்ம ஹார்மோன்ஸ்க்கெல்லாம் டெய்லி சோறு தேவைப்படுது. ஹார்மோன்ஸ்க்கு என்ன சோறு? அன்பாக இருக்கிறது தான் சோறு. ஃப்ரெண்ட்ஷிப் தான் அதுக்கு சாப்பாடு. அப்படிங்கிறப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பு, லவ், அஃபெக்ஷன், இல்லை ஆக்சிடோசின், லவ் ஹார்மோன்லாம் டெய்லி சுரந்துட்டே இருக்கணும்.
அது மாதிரி எல்லா ஹாப்பி ஹார்மோன்ஸும் சுரக்கணும். டோப்பமின், என்டார்ஃபின், ஆக்சிடோசின், செரட்டோனின் எல்லாமே சுரக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ வண்டி வாகனத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னா சம்மந்தம் இருக்குது. வண்டி வாகனத்தை ரொம்ப அதில் எந்த மிஸ்டேக் வந்தாலும் உடனே சரி பண்ண பார்த்துக்கோங்க. பீரியாடிக்கலாக செக் பண்ணிக்கோங்க. அதை அசால்ட்டாக விடாதீங்க. அதுவுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.